வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் குழந்தைங்க சாப்பிட ரொம்ப அடம் பிடிக்கிறாங்களா? எவ்வளோ தான் நீங்கள் டேஸ்ட்டாக சமைச்சு கொடுத்தாலும் சாப்பிட மாட்றாங்களா? வேணாம் வேணாம் வேணான்னு சொல்லிகிட்டே இருக்காங்களா? எவ்வளோ தான் நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணாலும் கம்பல் பண்ணாலும் எதுவுமே சாப்பிட மாட்றாங்களா? வெறும் சாக்லேட்ஸு பிஸ்கெட்ஸே தான் சாப்பிட்டுட்ருக்காங்களா? நீங்கள் ஊட்டுற எதையுமே அவங்க வேணான்னே சொல்கிறாங்களா? நீங்கள் நான் இப்போ சொல்ல போகிறத பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அதனால் பலன் கிடைக்கும். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்றத நான் சொல்கிறேன், அதை பண்ணி பாருங்கள். நான் சொல்ல போகிறத நீங்கள் ஒரு 48 நாள் பண்ணணும். நீங்கள் உங்களோட குழந்தைங்க கையிலேருந்து ஒரு கைப்பிடி அரிசி வாங்கி அன்னபூரணி தாயார்கிட்ட நீங்கள் வைக்கணும். அதே மாதிரி நீங்கள் ஒரு 48 நாள் நீங்கள் இதே மாதிரி நீங்கள் குழந்தைக்கிட்டேருந்து அரிசியை வாங்கி வைக்கணும். அதுக்கப்புறம் 48 நாள் நிறைவானதும் நீங்களும் அது கூட அரிசி சேர்த்து நல்லா சுவையான சமையலாக சமைச்சு அதை ஏழை குழந்தைங்களுக்கெல்லாம் நீங்கள் கொடுக்கணும். அப்படி பண்ணுறப்ப நீங்கள் எந்த கஷ்டமும் படாமல் உங்கள் குழந்தை தானாகவே நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் விஷ்ணு கோயிலுக்கு நீங்கள் போகணும். குருவாயூர் கோயிலுக்கும் போய் நீங்கள் வேண்டிக்கிட்டு நீங்கள் உங்கள் குழந்தை நல்லா சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி நல்லா வேண்டிக்கிட்டு உங்கள் குழந்தைங்களோட எடை அளவுக்கு பச்சரிசியும் வெல்லமும் வாங்கி கோயிலில் கொடுத்துட்டு நீங்கள் அர்ச்சனை பண்ணிக்கிட்டு வரணும். இப்படி பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா குழந்தைங்க சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, நீங்கள் நல்லா அவங்களுக்கு வேறு டேஸ்ட் கொடுக்கணும். ஒரே மாதிரி டேஸ்ட்டு நீங்கள் கொடுக்கக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கு ஒரே மாதிரி சாப்பிட்டு அதே டேஸ்ட் அவங்களுக்கு போர் அடிச்சிடும். அதனால் நீங்களே கண்டுபிடிச்சிக்கணும் அவங்களுக்கு எந்த மாதிரியான டேஸ்ட்லாம் பிடிக்குது, எந்த மாதிரி ஃபுட்டு கொடுத்தா அவங்க விரும்பி சாப்பிட்றாங்க, அதை கண்டுபிடிச்சிக்கிட்டு அதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்குது, அதை அவங்க சாப்பிடணும் அப்படின்னு நினைக்காம அவங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை ஹெல்தியாக இருக்கோ அதை நீங்கள் அவங்களுக்காக பண்ணி கொடுக்கணும். ஹெல்தியாக டெய்லியும் நீங்கள் வெஜிடபிள்ஸ் அதெல்லாம் கொடுத்து நல்லா அவங்கள சாப்பிட வச்சிடலாம். அதனால நீங்கள் எந்த டென்ஷனும் படாதீங்க, எந்த கவலையும் இல்லை. எல்லாருக்குமே தெரியும், குழந்தைங்கனாலே அடம் பிடிப்பாங்க. சாப்பிட அப்படின்னு வந்தாலே குழந்தைங்க எந்த குழந்தை தான் ஊட்டினோன்னே சாப்பிடும். அதனால் எல்லா குழந்தைங்களுமே அடம் பிடிச்சிட்டே தான் இருப்பாங்க. அவங்கக்கிட்ட நம்ம பொறுமையாக தான் நம்ம அவங்கள சாப்பிட வைக்க முடியும். அதனால் நான் சொன்னதை நீங்கள் பண்ணுங்கள். குழந்தைக்கு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் பண்ணி கொடுங்க. அவங்களுக்கு ரொம்ப பொறுமையாக அவங்கள கதைகள் என்ன மாதிரியே பிடிச்சிருக்கோ அதை மாதிரி சாப்பிட வைங்க. ஓகே, தேங்க்யூ.